My dear students, this is Class 12 Maths Chapter 3, Exercise 3.6 question number 4 பார்க்க போறோம். Determine the number of positive and negative roots of the equation x power 9 minus 5x power 8 minus 14x power 7 equal to 0. Okay, so first நம்ம வசதிக்காக இதை ஒரு பாலினோமியலாக டீல் பண்ணலாம். p of x எடுத்துக்கலாம். p of x equal to x power 9 5x power 8 minus 14x power 7. Okay, இங்கே பார்த்தீங்கன்னா p of xல எத்தனை சைன் சேஞ்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து ப்ளஸ்ஸில் இருக்குது, ப்ளஸ்லேருந்து மைனஸுக்கு சேஞ்ச் ஆகுது, அதனால் ஒரு சைன் சேஞ்சு. அப்போ ஒரே ஒரு சைன் சேஞ்சு தான் இருக்குது, வேறு எங்கேயும் சைன் சேஞ்ச் ஆகலை. ஓகேவா? ஸோ ஒன்லி ஒன் சைன் சேஞ்ச். அதனால் இட் ஹாஸ் ஒன் பாசிட்டிவ் ரூட், மோஸ்ட் ஒன் பாசிட்டிவ் ரூட். ஓகேவா? இப்போ p of minus x எடுக்கலாம், ஈக்குவல் டு x பவர் 9 வந்திருக்கு, நல்லா கவனிங்க. அப்போது இது என்ன ஆகிடும்? மைனஸ் x பவர் 9 ஆகிடும். இங்கே x பவர் 8 வந்திருக்கு, ஈவன் பவர், அதனால் சைன் சேஞ்ச் ஆகாதுங்க, அது அப்படியே தான் ஹோல்டு பண்ணும். இங்கே பாருங்கள் 7 வந்திருக்கு, அப்போ மைனஸில் இருக்கிறது ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 14x பவர் 7. அப்போது எத்தனை இடத்துல சைன் சேஞ்ச் ஆகுது பார்க்கலாமா? பாருங்கள், இது மைனஸ், இது மைனஸ், மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு போயிருக்கு, அப்போ ஒன் சைன் சேஞ்சு. ஸோ இதில் ஒன்லி ஒன் சைன் சேஞ்ச். ஸோ இட் ஹாஸ் அட்மோஸ்ட் ஒன் நெகட்டிவ் ரூட். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.